இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஒரு குட்டி பாப்பாவை பிடிச்சி ரொம்ப மோசமாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணதுமே, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, அவளுமே உங்களோட பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுட்டு கோவப்படுறான். இவ வந்து ஒன்று என்னோட பொண்ணு கிடையாது, இவ தான் என்னோட பொண்ணு. அவங்க அம்மா வந்துட்டு ஜெயிலில் இருக்கா, அவள் வந்துட்டு மோசமானவன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக திட்டாங்க. அங்கே என் பொண்ணை வந்துட்டு இவ இந்த மாதிரி பண்ணுவாளா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வராதன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டதுமே, ப்ளீஸ்மா கதவை திறங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுங்க, நான் எங்கே போவேன்னு சொல்லும்போது, நீ மரியாதையை வந்துட்டு வீட்டுக்குள்ளே போ, நீ அவளை போய் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுன்னு வச்சுக்கோமே, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சைட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. பட் அவன் கேட்க மாட்டான். அங்கே அந்த குட்டி பாப்பாவை நீ என் கூட சேர்ந்து வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த பாப்பா நான் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, அந்த பையன் மனசுலேயும் நான் கண்டிப்பாக உன்னை ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு எப்பயுமே அந்த பிள்ளையை ரொம்ப மோசமாகவே ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் உன்னை அப்ராடில் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சூப்பராக படிக்க வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பிள்ளையை வந்துட்டு எப்படினாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. இவளுக்கு ஒரு சேஃப்டி வேணுன்றதுக்காக அங்கே ஒரு லேடியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, எதுக்காக பிரதர் நம்ம இங்கே வந்திருக்கோன்னு சொன்னதும், இவங்க தான் இதுக்கப்புறம் உன்னோட அம்மா, நீ இந்த வீட்டில் இரு, நீ என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னதும், நீங்கள் என்ன சொன்னீங்க, நீ எப்பயுமே விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு பக்கம் வராத நீ அப்படின்ற சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். அந்த குட்டி பிள்ளை அங்கே ஓடும்போது கீழே விழுந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுடுறா. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே அவங்க வந்துடுறாங்க. எதுக்குமா அழுதுச்சுக்கவா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு அந்த பாப்பாவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் மெங்க் ரொம்பவே வந்து பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா அவங்க அம்மாட்ட. இங்கே பாருங்கள், நான் வந்து சேலரி வாங்கிட்டேன் அப்படின்ற செட் அங்கே கொடுத்ததுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பாதி காசு எடுத்துகிட்டு பாதியை நீ வச்சுக்கோ, உனக்கு வந்து செலவுக்கு இருக்கட்டும், பட் உன் பிரதர்கிட்ட பத்திரமா வை, இல்லைன்னா அவன் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு பண்ணி வச்சுருவான் அப்படின்ற சொன்னதுமே, சரிமா அப்படின்ற சைட்டு அவளுமே அங்கேருந்து போகிறா. ஆனால் கரெக்டாக அப்போ அவன் அங்கே வந்துடுறான். ஏன்னா சேலரி வந்துச்சா குடுன்னு சொல்லும்போது, இல்லை என்கிட்ட காசே இல்லைன்னு சொன்னதுமே, காசு கேட்டால் ஒழிச்சு வச்சுட்டு இல்லை நான் சொல்லிட்டுருக்கேன், குடு அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே வந்துட்டு பிடிச்சி டார்ச்சல் பண்ணி அங்கே காசை பிடுங்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அம்மா நீ மரியாதை விடு, வேலை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை, இப்போ வந்து அவள் உழைச்சிட்டு வந்தால் பிடிங்க தின்றன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. பட் ரெண்டு பேத்தையுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த காசை வந்துட்டு பிடிங்கிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, என்னோட பாஸ்க்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் நீ அவர் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணேன்னு வச்சுக்கோமே, நம்மளுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் எப்பயுமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அவங்க அம்மா உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா, சிஸ்டர்கிட்ட எப்படியா வந்து பேசுவேன், மரியாதை இங்கேருந்து போடா அப்படின்ற சைட்டு அங்கே வந்து பிடிச்சி திட்டாங்க. பட் அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறேன், ஏன் நீங்கள் வந்து இவளுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து பேசிகிட்ருக்கீங்க, மேரேஜ் பண்ணி வச்சா எப்படினாலும் அந்த வேலையை தானே பண்ண போகிறா, இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடியே பண்ணட்டுமேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே இழுக்கும்போது கையை பிடிச்சி அவள் கடிச்சு வச்சிடுறா. பயங்கரமாக போட்டு ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஏன்டா என் பிள்ளையை வந்துட்டு இப்படி அடிக்கிற விடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் விட்டுட்டு போனான் இல்லையா, அவனோட நேம் வந்து காவ். அவன் விட்டுட்டு போயிட்டு இப்படியே வந்து கூட இருந்தாலுமே அவங்கள உன்னை எப்பயுமே அடித்து டார்ச்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வேறு வழி இல்லை, நீ நல்லபடியாக வந்துட்டு வாழணுன்றதுக்காக தான் நான் இப்படி வந்து பண்ணிட்டேன் இந்த தப்பை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இப்பயுமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் அவங்க பிரதருக்காக பயந்து போய் சாப்பாடெலாம் கொண்டு வந்து வைக்கிறா. அங்கே வந்துட்டு அவள் உள்ள கிச்சனுக்குள்ளே போனதுமே வேமா அவளோட சாப்பாட்டில் அவன் வந்து ட்ரக்கை கலந்து விட்டான். நம்ம ஹீரோயின் பாவம் அது தெரியாமல் அப்பாட்ட வந்துட்டு அந்த சூப்பெல்லாம் எடுத்து குடித்ததுமே அவளுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்ற ஆரம்பிச்சிருது. வம்பு பண்ணி அங்கே வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். ஆனால் ஹீரோயின் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றான், எங்கே இருக்க நில்லுன்னு சொல்லிட்டு. பட் இவ பார்த்தாங்க ஒரு ரூம்குள்ளே வந்து அங்கே வந்துட்டு ஐயோ என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெட்டில் படுத்து உருண்டுட்டு கிடக்குறா பாவம். ஆனால் அப்போ அங்கே காவ் தான் வர்றான். அவன் அங்கே பார்த்துட்டு ஏய் நீ யார், என்ன ரூமில் பண்ணிகிட்ருக்கமோ போதும் வெளியே போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அங்கே வெளியே தள்ள போகிறான். பட் அவங்க பிரதர் நீ இப்போ என் கையில் கிடச்சேன்னு வச்சுக்கோமே, நான் உனக்கு கொல்லாம மட்டும் விட மாட்டேன், நீ என்னவே வந்துட்டு ஏமாத்திட்டா இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கத்துனதுமே வெளியே விட்டால் இந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தண்ணியெல்லாம் அடித்து விட்டதோ அவளுக்கு போதை தெளிஞ்சு போயிடுது. அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு வேமா அவள் அரண்டடிச்சு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்போ வீட்டில் உட்காந்து டென்ஷனாக இருக்கும்போது அவங்க பாஸ் கால் பண்ணிவிட்டு எங்கே உன் சிஸ்டர்னு சொன்னதும், பாஸ் நீங்கள் கோவப்படாதீங்க, அவள் எங்கே போகிறா, எப்படினாலும் உங்கள்கிட்ட நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பாவம் கவலைப்பட்டு அவள் அங்கேருந்து வந்துட்டு இருந்தா. அம்மா அங்கே அவளோட லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி அங்கே காசையுமே கையில் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்காத, இருந்தேன்னா அவன் உன்னை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவான், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போ, அதான் உனக்கு நல்லது, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, நீ அம்மா வந்துட்டு உன்னை அப்பப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அங்கேருந்து கிளப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இல்லை
எல்லா இடத்துலையுமே இப்படி பாதியோட போக வேண்டியதா இருக்கே, வந்து லவ்வே கிடைக்க மாட்டேதேன்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மாவுக்கு அதை விட கவலையா இருக்கு. ஹீரோயின் நான் இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? நான் ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து தேடினா தானே நான் கண்டிப்பா வந்துட்டு நல்லபடியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு, அங்க வந்து போயிட்டுருக்கா. அங்க ஒரு போர்டு இருக்கு. அதுல வந்துட்டு ஜாப்க்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உடனே அதுல போய் அவ வந்துட்டு கேட்டு ஜாயின் பண்ணிக்கிறா. பிறகு அவங்க அம்மாவுக்கு அவங்க வந்துட்டு டெக்ஸ்ட்மே பண்ணி விடுறா. அம்மா இப்படி எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு. நான் இப்ப நல்லா இருக்கேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாகுது. ஹீரோயின் அங்கே ஒரு வெயிட்ரஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க சீனியர் இது என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, ஸோ நீ நல்லபடியாக வந்து நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அங்கே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த குட்டி பாப்பா ஒருத்தி கூட இருந்தா இல்லையா சின்ன வயசில், அந்த அவளை வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் கொண்டுட்டு போனா இவ உடலை வந்து அதில் தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பட்டுறது. அங்கே அவள் ரொம்ப கோமாயிட்டு அங்கே திட்டிட்டு போகும்போது மேடம் சாரின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போனா, என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இப்படி என் மேலே வந்துட்டு கொட்டி விடுவ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறா. உனக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் இருக்கா? இது எவ்வளோ ட்ரெஸ் தெரியுமா? காசு விலை 1,50,000. நீ வந்துட்டு கொடுத்துருவியா காசுக்கு? நீ வந்துட்டு இப்போ வேலையை விட்டு உன்னை தூக்க வச்சா தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு வந்துட்டு வேலை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வேலையினால என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுங்க சாரி இல்லாமல் கேட்டதும், அப்படியா? அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை நீ வந்துட்டு ரிமூவ் பண்ணி நீ வந்து மன்னிப்பு கேட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து உனக்கு வந்து சாரி வந்துட்டு கேட்குறத ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே கோட்டை கழட்டிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே, என்ன வந்துட்டு இதை மட்டும் கழட்டிட்டு இருக்க, உள்ளே இருக்க எல்லாத்தையுமே கழட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் பாவங்க வேற வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு ஷோட்டையுமே கழட்டா. பட் அங்கே கையில் ஒரு மார்க் இருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ இது என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சவங்க வந்து இழுக்கும் போது நம்ம ஹீரோயின் கீழே போய் விழுந்திருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கையில் அடிப்பட்டதில் அங்கே வந்து பிளட்டாக வந்திருக்கு. அதில் தான் அவளுக்கு காயமாயிருக்கு. ஸோ பார்த்ததுமே இது மிங்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் வந்து புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோயினை இருந்தாலுமே அவள் ரொம்ப வந்து ஜெலஸாகி போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. உனக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது ஃபுல்லாமே நீ வந்து குடிச்சு காலி பண்ணு, அப்படின்னா நான் உன்னை மன்னிக்கிறத பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதும், மேடம் இதுக்கு முன்னாடி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணது கிடையாது அப்படின்ற சொல்லும்போது, நீ வந்துட்டு இதை பற்றிலாம் கவலைப்படாத, பே பண்ணணும்னு, சும்மா குடி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் பாவம் வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு குடிச்சா அவளுக்கு ஒரு மாதிரியாக வந்துட்டு வாமிட் வர மாதிரிலாம் இருக்குது. வேஸ்ட் ஆக்கணும்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்லும்போது அப்போ காவும் அவங்களோட ஃபியான்ஸை சிசியுமே வர்றாங்க. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு இவ வந்து பிரதரை பார்த்தா வந்துட்டு இது உண்மை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்ற சொல்லிட்டு வேமா போயிட்டு பிரதர் ரொம்பவே மோசமான லேடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திரும்பினா அங்கே அந்த காவை பார்த்துட்டு ஹீரோயினை அன்னைக்கு ரூமில் வந்த பொண்ணாச்சின்னு சொல்லிட்டு என்ன நீ இங்கேயுமே வந்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நல்லவேளை அவனுக்கு அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்களாம் எப்படி தான் பிரதர் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு ஒழுங்காக ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பேசுகிறா. அங்கே பிடிச்செல்லாம் தள்ளி விட்டதுமே அவளுக்கு பாவம் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண வாசி. அப்போ அந்த சிசிக்கு இதெல்லாமே சுத்தமாக பிடிக்கல. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணை வந்துட்டு மன்னிச்சு விட்டுரு, நீ இப்படிலாம் வந்துட்டு ஒரு லேடிகிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே திரும்பவுமே அங்கே அவள் கேட்காம ரொம்ப வந்து மோசமாக தான் பேசிகிட்டு இருக்கா. சொன்னா உனக்கு என்ன புரியாதான்னு சொன்னதும் வேமா பிடிச்சி அங்கே வந்துட்டு அங்கே சிசி வந்து உடச்சி விட்றாங்க குடிக்க வேணான்னு சொல்லிட்டு. என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடிச்சிட்டு இருக்கா. உங்கள் பிரதர் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு எதுக்காக வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ வந்துட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து நான் சொன்ன வேணே பண்ணேன்னா உனக்கு எந்த நல்லதாக இருக்க போகுதுன்னு சொன்னதும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த வந்து சொல்கிறான், ஐயோ கடவுளை இது என்ன குடும்பம் அப்படின்னா வந்து காசுக்காக வந்துட்டு பாடியை சேல்ஸ் பண்ணுறவங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணி அவங்க வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் பார்த்தா அங்கே வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு இழுத்துட்ருக்கான். இப்போ வரலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னுமே ரொம்ப மோசமாக பேசுனதுமே ஹீரோயின் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. நான் வந்துட்டு பணக்காரவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன தைரியம் தான் என் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே முடிய பிடிச்சிட்டு அவங்க அடித்து நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் கார்ட்ஸை பிடிச்சி அங்கே வச்சு வெளியே தள்ள போகும்போது இவ கண்ணாடி பீஸ் எடுத்து உன் ஃபேஸில் ஒரு கீரல் போட்டு விட்டா எப்படி இருக்கும், உனக்கு வந்துட்டு என்ன தைரியத்தில் இருந்தால் என் மேலே கையை வைப்பேன்னு சொல்லும்போது அங்கே கையில் இருக்காங்க மார்க்கை வந்து காவ பார்த்துடுறான். ஸோ சின்ன வயசில் அங்கே அடிப்பட்ட அந்த தழும்பு அங்கே பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற செட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு நீ என்ன மீங்கா அப்படின்ற செட்டு அங்கே கேட்கும்போது அங்கே அவளுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு அங்கே சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவள் உண்மையை சொல்ல வர்றா.
ரொம்பவே பயந்து போயிட்டு, ஐயோ கடவுளே! இவ வந்துட்டானா என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒண்ணும் இங்க கிடையாது பிரதர். இந்த மாரி ஆளுங்கலாம் வந்துட்டு நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. அதே மாரி சும்மா ஆக்டிங் பண்ணி இங்க காசு சம்பாரிக்கலான்னு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நான் தான் சொல்ல வரும்போது அடிச்சு அவமானப்படுத்திட்டு, ஒழுங்கா இருந்து போயிருங்க. இல்லன்னா நாங்க உங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுறாங்க. நீ இப்ப காசுக்காக தானே இந்த மாரி பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், அங்க அவ பக்கத்துல மிரட்டிட்டு இருக்கா. ஒழுங்கா இங்க இருந்து போ. இல்லன்னா கண்டிப்பா நீ அவமானப்படுத்த அசிங்கப்பட்டு போயிருவ. நீ என்ன இன்னுமே கேவலப்படணும்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்க அமைதியாயிடுறா. பிரதர் நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க சிசிமே இது உங்க சிஸ்டர் இருக்க சான்ஸ் கிடையாது. இருந்தா தான் அந்த பொண்ணு அப்பவே சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஆமா நான் உங்க சிஸ்டர் கிடையாது. நான் நீங்க நினைக்கிற மாரி ஆளுமே கிடையாது. காசுக்காக தான் நாங்க இந்த மாரி சீட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட ஐடென்டிஃபைவ மறைச்சுட்டு அங்க போய் பேசிடுறா. அப்ப அவங்க பிரதர்ட்ட நான் ஏகப்பட்ட காசு குடுக்குறேன். இவள இங்கேருந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அவ சொன்னதுமே, நீங்க நினைக்கிற ஆள் கிடையாது. ஸோ நான் இவள கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின வம்பு பண்ணி அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். போய் உட்காந்து அவ ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. அப்பாங்க நீ எதுக்காக இப்படிலாம் அழுதுட்ருக்க? நான் சொன்ன வேலைய பண்ணேன்னா, நீயுமே ராணி மாரி இருக்கலாம், நானுமே ராஜா மாரி இருக்கலாம். என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நைட் அங்க கிளப்ல தான் நம்ம ஹவுமே இருக்கான். அங்க நெறைய ஆளுங்க இருக்காங்க. இன்னைக்கு சூப்பரா நான் உங்களுக்கு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அங்க பயங்கரமா புடிச்சு அவன் உள்ள இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் கத்தி கதறுறா. நான் உங்களுக்கு சொன்ன மாரி ஆள கூட்டிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின காமிச்சதுமே, அங்க காவு இருக்கத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது. அரண்டு அடிச்சு அங்க ஓடலான்னு பார்த்தா, அங்க அவ எங்க ஓடிட்டுருக்கா? நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையன்ட்ட பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. வாவ்! ரொம்ப சூப்பரா இருக்கா ஃபிகர் அப்படின்ற சொல்லிட்டு அந்த மொட்டையன் வேற ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். வேகமா அங்க காவுட்ட போய் ப்ளீஸ் நீங்க என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்றத சொல்லும்போது, நான் ஏன் காப்பாத்தணும்? உங்களோட வேலையே இதுதானே காசுக்காக ஏமாத்துறது அப்படின்றத சொல்லிட்டு அங்க அவன் பேசுறான். அப்ப அந்த மொட்டை மண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்றப்ப, அவன் மூச்சு விடாம இருக்கவுமே அப்படின்னு ஓகே நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்க அவள அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனா காவ் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம அவன் பாட்டு அங்க கூலா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். பிறகு இவன் பார்த்து அங்க கால் பண்ணி அவனோட இந்த ஸ்ட்ரீட்டை தான் பேசிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டே நீ ஒன்றும் கவலைப்படாத அவளை பத்தி உன் பிரதருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்க பேசும்போது, அதெல்லாமே அங்க நம்ம காவ் கேட்டுட்டு அங்க ஒழுங்கா உண்மையை சொல்லு அவன் மிங் தானான்னு சொல்லிட்டு அங்க பயங்கரமா அடிச்சு மிரட்டினதுமே அவன் அரண்டு போயிட்டு அவன் ஆமான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். கேஸ்ல அவ கூட சேர்ந்து இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஐயோ கடவுளே அவ என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு வேகமாக விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா அங்கே அந்த மொட்டையும் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா. ஹீரோயின் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறா. ஆனால் அவ விட மாட்டான். எங்கே தப்பிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக தான் சொல்லிட்டு போட்டு அடிச்சு வேற டார்ச்சர் பண்ணுறான் ஹீரோயின். பட் அங்கே பாட்டில் தூக்கி தலையில் அடிச்சுட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போனதுமே இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே விரட்டிட்டு இருக்கான். அங்கே உள்ள ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே உள்ளே செக் பண்ணி பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்கே போனாங்க ஆள உலவே காணமேன்னு சொல்லிட்டு பின்னாடி விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியாச்சும் வீட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக அழுதுகிட்டே அங்கே ஓடிட்டு இருக்கா. மொட்டை மண்டை விடாமல் விரட்டான். ஆனால் கடைசியில் வெளியே வந்ததுமே அவங்க அம்மா மேலே இடிச்சிடுறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவங்க பதட்டமானதுமே அம்மா என்னை இப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அந்த மொட்டையே நான் உன்னை இன்னைக்கு கொல்லாம மட்டும் விட மாட்டேன் எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்ததுமே அப்போ அவங்க அம்மா நீ தப்பிச்சு ஓடிடு அப்படின்ற சொல்லிட்டு அந்தால ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்ற சொல்லும்போது தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அங்கே அவளை பிடிக்க போகும்போது காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்துட்டு இருக்க ஓடுன்னு சொன்னாலுமே ஹீரோயின் அங்கேயே இருக்கும்போது கார் இடிக்க வந்துடுது. வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பாவம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுமே இந்த மொட்டையும் பார்த்துட்டு பயந்து போயிட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஹீரோயின் அரண்டு போயிட்டு அம்மா தயவு செஞ்சு எந்திரிங்கன்னு சொன்னதுமே நீ என்னை பற்றி கவலைப்படாத நீ உன்னோட லைஃப்பை நல்லபடியாக வாழணும் அதை தான் நான் ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மயக்கமானதுமே ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடா. இந்த காவை பார்த்து அங்கே அரண்டு போய் நம்ம ஹீரோயின் இப்படி நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறான். இவர் ரொம்ப அங்கே கவலையாக அழுதுட்ருக்கா. அப்போ டாக்டர் வெளியே வந்ததுமே என்னாச்சு எங்கள் அம்மாக்குன்னு சொன்னதும் நாங்களும் எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணோம் ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ நான் இருக்கேன் உனக்காக நீ கவலைப்படாதன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்போ வந்த நீ யார் ஃபஸ்ட்டு நீ என்னை சின்ன பிள்ளையிலே தவிக்க விட்டு போனவன் தானே இப்பயுமே அதே மாதிரி தானே பண்ண எனக்கு யாருமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க மயக்கமாயிடுறா.
இப்போ அவங்க மயக்கத்துல இருக்கும்போதுமே, அவளுக்கு அவங்க அம்மா வந்து இறந்து போனது தான் அங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவங்க அரண்டு போய் எந்திரிச்சதுமே, நம்ம கௌ தான் பக்கத்துல இருக்கா. "நீ பயப்படாத, நான் இருக்கேன் உன் பக்கத்துல. நான் எப்பயும் உன்ன விடமாட்டேன்னு" சொன்னதுமே, "நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? எனக்கு யாருமே தேவை கிடையாது. என்ன நானே பார்த்துக்கிருவேன்" அப்படின்றத சொன்னதும், "தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாதன்னு" சொன்னதுமே, ஆனா ஹீரோயின் கோவப்படுறா. "நீ அப்பயே விட்டுட்டு போன வேண்டானே, இப்ப ஏன் வந்திருக்க? எனக்கு தேவை கிடையாது. நானே என்ன பார்த்துக்கிற முடியும். நீ இதுக்கப்புறம் என்ன வந்து தொந்தரவுலாம் பண்ணிட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க கோவமாயிட்டு திட்டா. "தயவு செஞ்சு என்ன நிம்மதியாவாச்சும் இருக்க விடு. இங்கேருந்து போயிருன்னு" சொன்னதுமே, அவனுக்குமே அத கேட்டுட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு எதுவுமே பேச முடியல. ஏன்னா, அவன் வந்து சின்ன வயசுல அவன் பண்ணது வந்துட்டு வேற மாரி ஒரு அர்த்தத்தில, பட் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. ஸோ வந்துட்டு அங்க ரொம்ப வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. "நீ வந்து அப்பவே நான் தான் உன்னோட சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அங்க ஸ்டாப் பண்ணி இது எல்லாத்தையுமே நிப்பாட்டியிருந்தேன்னா, எல்லாமே வந்துட்டு நல்லபடியா நடந்திருக்கும். என்னோட அம்மாவுமே இறந்து போயிருக்க மாட்டாங்க. உன்னால தான் எனக்கு எப்பயுமே இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்துட்டுருக்குன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவ எங்க சாரி கேட்டாலுமே, "தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடு. இதுக்கப்புறம் உன்னோட துணை எனக்கு தேவை கிடையாதுன்னு" சொன்னதும், அவன் ரொம்ப அங்க கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போறான். ரூம்க்கு அங்க டாக்டர் ரீ வர்றாங்க. நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "என்ன எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற சட்டி கேட்டதும்போது, "நீங்க வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு?" அப்படின்ற சட்டி கேட்கும்போது, "நானுமே வந்துட்டு உங்க கூட தான் வந்து சேர்ந்து படிச்சவங்க. உங்க பிரதரோட சேர்ந்து இருந்தேன். எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். உங்க பிரதர் உங்களுக்காக பாருங்க, சாப்பாடுலாம் அனுப்பி விட்டுருக்காரு" அப்படின்றத சொல்லிட்டு குடுக்குறாங்க. "உங்கள வந்து நேரடியா பார்க்க அவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு சாப்பாட ஓப்பன் பண்ணி காமிச்சதுமே, சின்ன வயசுல அங்க வந்துட்டு இதே மாரி தான் ஃபுட் அங்க ரெடி பண்ணி குடுத்துருப்பான் போல. இதே மாரி "நீ எப்பயுமே எனக்கு பண்ணி குடுப்பியான்னு?" கேட்டதும், உங்க ஆமான்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த ஃபுட்ட அவ ரொம்ப வந்து ஆசையா சாப்ட்டுருக்கா. இப்ப அத தூக்கி அங்க வந்து டஸ்ட்பின்ல அவ கொட்டி விட்டதும், அத பார்த்துட்டு எங்க காவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. "எப்ப நீ என்ன மன்னிப்ப?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்க அழுதுட்டுருக்கான். வெளிய அங்க வந்துட்டு உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, அப்ப அங்க வந்துட்டு கால் வந்துருது. "இப்படி மீட்டிங் டைம் ஆயிட்டுருச்சு. நீங்க வந்து உடனே ஃபோன வந்து ஆன் பண்ணுங்க. ஆன்லைன் மீட்டிங் தான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்க வந்துட்டு லொகேஷன் சரியில்லாம போயிட்டுருக்கு. அங்க இடியெல்லாம் இடிக்கிற மாரி வந்ததுமே, அவளுக்கு வந்து இருட்டுனா ரொம்ப பயமாச்சு அப்படின்ற சொல்லிட்டு, அங்க சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. உடனே அங்க வந்துட்டு நான் அவள போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அங்க மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு உள்ள போயிட்டுருக்கான். இங்க ஹீரோயின் பார்த்தா அதே மாரி இங்க வந்துட்டு பயந்து அரண்டு போயிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. போர்வையெல்லாம் போத்திட்டுருக்கும்போது, அப்ப அங்க டாக்டர் வந்துடுறாங்க. "பயப்படாத, நான் தான் வந்திருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்ற சொல்லிட்டு, அங்க போர்வையெல்லாம் போத்தி அங்க வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டுருக்கான். அங்க நம்ம காவ் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அங்க வந்துட்டு கவலையாயிட்டு, ஒரு பக்கம் கோவம் வேற வந்துட்டுருக்கு. எதுக்காக இவ வந்து இந்த மாரி பண்றான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே, அங்க வந்துட்டு எதுவும் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணல. நம்ம ஹீரோயின, "நீ வந்துட்டு பயப்படுவன்னு நெனச்சு தான் நான் வந்தேன்னு" சொன்னதும், "உங்களோட தேவை எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. "நீங்க வந்துட்டு என்ன பார்த்துட்டீங்கன்னா கிளம்பி போங்க" அப்படின்றத சொன்னதும், அவன் பேசாம அங்கேருந்து போயிடுறான். மழையிலே அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நடந்த எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு. அப்போ அவங்க சிஸ்டர் ஸ்ரீ அங்க வந்து, "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? எல்லாம் அந்த மிங்க நெனச்சு தானா?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கோவப்பட்டதுமே, "நீ எதுக்காக அவள பத்தி வந்து பேசிட்டுருக்க? நீ அவள பத்தி பேசணும்னு எந்த அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுனேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க திட்டி விட்டு போனதும், இவ ரொம்பவே இங்க டென்ஷன் ஆகி போயிட்டு, எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க கால் பண்ணிட்டுருக்கா. ஹீரோயின் பார்த்தா அதுக்கப்புறம் அங்க வந்து நடந்து போயிட்டுருக்கா. நான் என்ன பண்ண போறேனோ லைஃப்லன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க பார்த்தா அவள அங்க வந்து புடிச்சு அங்க வந்து ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து தூக்கிட்டு வந்துட்டு, அவகிட்ட வந்துட்டு அங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாங்க. பட் இந்த விஷயம் நம்ம கவுக்கு தெரிஞ்சு போய் அவன் வேகமா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின காப்பாத்துறதுக்காக வந்துடுறான். அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு, வேகமா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். அங்க ஆளுங்க எல்லாருமே ஆனா பின்னாடி விரட்டி வந்துட்டுருக்காங்க. அங்க ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க சுத்தி வளைச்சு. எல்லார் கூடயுமே சேர்ந்து ஃபைட் பண்றான். பட் கத்திய வச்சு அங்க கையில வந்து குத்திடுறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுனதுமே ஹீரோயின் ரொம்ப அரண்டு போயிட்டு, "நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் டாக்டர மீட் பண்ணணும். கையில அடிபட்டுருக்கு" அப்படின்றத சொன்னதுமே, "இல்ல பரவால்ல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்றத அவன் சொல்றான். இத பார்த்தா அந்த ஸ்ரீயும், சிசியும் 2 பேருமே சேர்ந்து இருக்காங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின பத்தியே உல்டாவா ஏதாச்சும் பேசி இழுத்து விட்டுட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோயின் அங்க ஹீரோ கூட்டிட்டு வந்ததுமே, அவ்வளதான் இந்த சிசிக்குமே அத பார்த்துட்டு அங்க ரொம்ப வயிறெரிய ஆரம்பிச்சுட்டு, "என்ன இது? எதுக்காக நீ இவள கூட்டிட்டு வந்திருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண வரா. பட் அவங்க கோவமாயிட்டு, "நான் என்னோட ஃபியான்ஸேட்ட பேசிட்டு இருக்கேன். நீ நடுவுல பேச தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்படுறா. அப்ப அங்க நம்ம ஹீரோ, "நீ இப்படிலாம் அவட்ட பேசணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு" சொல்லும்போது, "நீங்க எதுக்காக அவட்ட இப்படி பேசுறீங்கன்னு" நம்ம ஹீரோயின் கேட்டதுமே
கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறா அவ. அப்போ அந்த சீமே இத்தனை பிரச்சனைக்குமே காரணமே நீ தான், நீ என்ன என்னோட சிஸ்டரா, நீ ஒரு பீச் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துனதுமே அவ்வளோதான் ஹீரோக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. இதுக்கப்புறம் யாராச்சும் அவளை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடிச்சவங்க சிஸ்டரையுமே தள்ளி விட்டுறான். அப்போ அந்த சிசி நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, நான் உன்னோட ஃபியான்ஸை, நீ இவளுக்காக வந்துட்டு எங்கே எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சு பேசுவியான்னு சொன்னதும் உனக்கு அவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருந்தால் ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு நீ வந்து போய்க்கோ அப்படின்ற சொல்லும்போது அப்போ நான் வந்து இப்பயே இவளை நீ வீட்டை விட்டு துரத்தி விட்ற, இல்லைன்னு வச்சுக்கோமே இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அது உன்னோட விருப்பம் தான், நீ வந்துட்டு என்னோட லைஃப்பை விட்டு போகிறதுனாலும் போய்க்கலாம், ஆனால் நான் வந்துட்டு யாருக்காக இவ்வளோ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா அங்கே உள்ளே என்ட்ரு ஆகிடுறாங்க. அந்த லேடி வரும்போதே ஹீரோயினை முறைச்சி பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அப்புறமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாது, உன்னோட அம்மா வந்து ஜெயிலில் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. நீங்கள் ஏன் இப்படி அவகிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது நீ என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, இவளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அவட்டையுமே அங்கே கோவப்படுறாங்க. திரும்ப லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அவகிட்டன்னு சொல்லும்போது அந்த சீன் எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி பிரதர் அம்மாட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ கண்டிப்பாக வந்துட்டு சிசியை மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும், யாருக்காகவும் நான் வந்துட்டு அவளை என்னோட மருமகளை வந்துட்டு வரதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் ஃபைனலாக வந்துட்டு பேச தேவை கிடையாதுமா, நான் வந்துட்டு சொல்கிறத கேட்டுக்கோங்க, நான் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் யாருக்காக அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எப்போ அவ கூட தான் சேர்ந்து இருப்பேன், இந்த வீட்டில் தான் அவள் இருப்பான்னு சொன்னதோ இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவிலேருந்து எல்லாருமே இங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனை பிரச்சனைக்குமே காரணம் நீ தான், நீ வந்து இந்த குடும்பத்தவே நாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறான். அவன் ஆனால் வந்துட்டு கேட்கவே மாட்டான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பேசாமல் செத்து போயிடுறேன், நீ அதுக்கப்புறம் நிம்மதியாருன்னு சொன்னதும் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, வந்துட்டு கழுத்தில் கட்டி எடுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிராமான்னு சொன்னதும் அப்படின்னா நீ வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைய மாட்டேன், அவனோட லைஃபுக்குமே வரமாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் நான் எப்பயுமே அவரை வந்துட்டு மீட் பண்ண மாட்டேன், அவர்கிட்ட வந்து நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. போயிட்டு அவன் பாட்டாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கவலைப்படுறான். நீ எதுக்காக அப்படி என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சின்ன வயசுலேயே அவங்க சொல்லியிருக்கா நீ என்னை விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோமே தூரமாக நான் உன் மேலே கோவமாயிருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ மட்டும் இப்போ வந்து என்னை மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது ஹீரோயின் அங்கேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி அவன் இருக்கிற இடத்த இன்ஃபார்ம் பண்ணிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு அவன் அங்கே போயிட்டுருக்கும் போது அந்த ஊஞ்சல் இருக்குது அதை பார்த்துட்டுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. 2 பேருமே சேர்ந்து ஊஞ்சல் விளையாண்டது எல்லாமே. அப்போ அங்கே அந்த சியுமே சேர்ந்து வந்து அவனை அங்கே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மார்னிங் அவன் அங்கே கிளம்பிட்டு இருந்தான். அவங்க அம்மா நீ இப்போ அவளை மீட் பண்ண போகிறேன்னு தெரியும், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும் நீங்கள் இப்படி எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைக்கிற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ நீ வந்துட்டு கண்டிப்பாக அங்கே சிசியை நம்மளோட வந்து பிஸ்னஸ்க்காக மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதான் உன்னோட கேரியருக்குமே நல்லதுன்னு சொன்னதும் என் கேரியரையும் என்னோடய லைஃப்பையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் இதிலெல்லாம் தலையிட ஒன்றும் அவசியம் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நேராக அங்கே போயிட்டு ஒரு ட்ரீக் பக்கத்தில் போகும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்கே வந்திருப்பா போல். சின்ன வயசில் அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ஒரு பிக்சர் மாதிரிலாம் வந்துட்டு அதில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ எண்டுன்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்ததுமே அவன் ரொம்ப அங்கே பயந்து போயிட்டு இதை எண்டாக நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன், நான் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒரு பார்க்கில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெட்டிங் போயிட்டுருக்கு. அதை பார்த்து அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. என் லைஃப்பில் எதுவுமே நல்லதாகவே நடக்க மாட்டுதேன்னு. அப்போ அங்கே லீவ் வந்துடுறான். ஏன்னா எனக்கு என்னமோ நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கே அப்படின்ற சிட்டங்க கேட்டதுமே நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் காவும் தான் உன்னை காணோன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் தேடி வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே ஹாப்பியாக சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே நம்ம காவ் வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறான்னு பார்த்துட்டு எங்கே போயிட்டு நீ நான் எவ்வளோ நேரமாக உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொன்னதும் நீங்கள் ஏன் என்ன தேடிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன், உங்களோட ஃபேன்ஸே இருக்கும்போது நீங்கள் மற்ற பொண்ணோட பின்னாடி சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்குமே மிஸ்டர் லீயை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எப்போ இருந்து இதுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போதே எனக்கு வந்துட்டு இவ்வளோ ரொம்பவே பிடிக்கும், அப்போ இருந்தே நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அவனால் எதுவும் பேச முடியல. சரி ஓகே நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு அவன்
ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நடந்து போயிட்டுருந்தா, ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்ப டாக்டர்ட்ட அவளோட ட்ரீட்மெண்ட்டை வந்து பற்றி பேசியிருக்காங்க. அவளுக்கு வந்து தலையில் பிரெயின் டியூமர் இருக்குது. அவள் 3 மந்த்ஸில் என்ன இறந்து போயிடுவாங்க. நீ வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு நல்லபடியாக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடிச்சா பண்ணு. பட் இருந்தாலும் முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அந்த பொண்ணுகிட்ட சொல்லாத. அவள் ரொம்ப கவலைப்படுவான்னு சொல்லும்போது, இதை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே கார் இடிக்க வந்துடுது. அப்போ லீவேமா வந்து பிடிச்சி இழுத்துட்டு, என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்க, பார்த்து போக மாட்டியா அப்படின்ற சொன்னதும், இப்போ என்ன வந்துட்டு தப்பாக போக போகுது, எப்படினாலும் 3 மாதத்தில் சாவ போகிறேன், அது இப்போவே செத்துட்டு போகிறேன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு கவலையாயிருது. நீ அப்படிலாம் பேசாத, அதெல்லாம் ஒன்றும் உனக்கு ஆகாதுன்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு பொய் சொல்லாதீங்க, எவ்வளோ நாள் இருக்குது எனக்கு டைம் சொன்னதுமே அவன் 3 மந்த்ஸ் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நானுமே வந்துட்டு லைஃப்பில் வந்து நிறைய கனவுகள் கண்டேன், நல்லபடியாக வாழணும்னு. அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் கடவுள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, எனக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இருக்காதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை தவிர எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதே சைடில் தான் இவங்க காரில் போயிட்டுருக்கும்போது, ஏன் இங்கே பாரு அவள் வந்து வேறு யாரோடைய ஹக் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற சொன்னதும், அவள் அப்படிப்பட்டவ தான், நான் தான் சொன்னேனே கேரக்டர் லெஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுனதும், உங்கள் வாயை மூடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். அது என்ன மிஸ்டர் லீ மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அந்த ஸ்ரீக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வயிறு எரிஞ்சிட்டு வேகமா வந்துட்டு கோவப்பட்டுட்டு அங்கே இறங்கி வந்துட்டு ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, என் பிரதர் கிடைக்கலன்னா இவர் கூட சேர்ந்து செடியூஸ் பண்ணிட்டு ஒன்றா சுற்றுவேன்னு சொல்லிட்டு மோசமாக பேசினதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிருது. இவளை நம்பாதீங்க, உங்கள் அம்மா ஒரு கொலகாரி ஜெயிலில் இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு, நானுமே வந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு பேசுகிறதுக்கெல்லாம் நான் வந்துட்டு பதில் சொல்லாமல் இருந்தேன்னா நான் உன்னை பார்த்து பயப்படுறேன்னு அர்த்தம், ஏன்னா நாயை விட்டு கல்லை விட்டு அடிச்சு அது நம்மளுக்கு தான் அசிங்கம், அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அடிக்க போகும்போது, அப்போ அங்கே நம்ம லீ வந்து பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு, மரியாதையே நீங்கள் இருந்து போயிரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட ஒழுங்காக வந்து பிஹேவ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் காவோட சிஸ்டர்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். காவு எல்லாத்தையும் வாய முடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட உன்னை பார்த்தா ரொம்பவே நீ கவலையாக இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு, நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க லீட்டை, எனக்கு ரொம்ப குளிருது, நம்ம வந்துட்டு போகலாமா இங்கேருந்து அப்படின்ற செட்டப் கேட்கும்போது அங்கே அவனுமே சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பட் இந்த ஸ்ரீக்கு பார்த்தா ரொம்ப அங்கே வயிறறியுது, இவளுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கையான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சனை போய் மீட் பண்ணி நான் சொன்ன வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி முடியும் அப்படின்ற செட்டுங்க காசெல்லாமே கொடுக்குறா. அங்கே ஒரு லேடியை பார்த்தா, ஐயோ என் வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, தயவு செஞ்சு நான் வந்து சொல்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போய் உள்ளே விட்டுறீங்களான்னு சொன்னதுமே சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது, ஹீரோயின் அங்கே போனதுமே அந்த லேடியை பார்த்தா ஹீரோயினை உள்ளே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இவன் வேகமாக எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஹீரோயின்ட்டு அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இவன்ட்ட தான் அங்கே காசை கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கா போல அவள். இப்போ நான் இன்றைக்கி உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே லீயை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்ருக்கீங்கல்ல, அவள் எப்படி வந்து கேவலமானவனு உங்களுக்கு தெரியணும், இன்றைக்கி வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவள் லட்சணத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறத நான் ஏன் நம்பணும்னு சொன்னதும், ஏன்னா நான் சொல்கிறதா உண்மை, அவள் ரொம்பவே கேரக்டர்லெஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஸ்பீடாக போய் எங்கள் கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே நம்ம காவ் தான் அவ்வளோ ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே அவங்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கூட்டிகிட்டு போகும்போது, காவ் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவள் என்னோட ஃபியான்ஸை எனக்கு வந்து என்னென்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, நீ இப்போ அங்கே வந்து அவனை ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்த, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் என்கிட்ட எந்த எக்ஸ்பிளைனும் கேட்கலையேன்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த பொண்ணுங்க கூட்டிகிட்டு போகும்போதே காவுக்கு டவுட் ஆகிட்டு பின்னாடி வந்திருக்கான். அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்றி இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே சொன்னதுமே இதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு பார்த்தா அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக அங்கே ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்ருக்கான். ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதும், என் கூட சேர்ந்து இன்றைக்கி பார்ட்டிக்கு வரணும், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக எல்லோரும் முன்னாடி போகணுமா இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்குறான். அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவளை ரெடி பண்ணிடுறாங்க. ஹீரோயினுமே அவன் கூட சேர்ந்து அங்கே போனால், யாருப்பா இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு லீக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஷீக்கு ரொம்ப வயிறியுது, என்ன மிஸ்டர் காவோட சிஸ்டர் தான் உங்களோட ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், வேறு ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரீங்களேன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான்.
பிறகு இவளை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போய் அங்கே வந்துட்டு வாஷ்ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் வந்ததுமே நீ 3 மந்த்ஸாக சாப்பிட்ற அப்படின்னு எதுக்காக என் லைஃப்பை வந்துட்டு இப்படிலாம் நீ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணேன், நீ தான் எப்பயுமே எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்க, டயத்தில் கூட என்ன வந்து நீ மிரட்டிட்டு இருக்கியா அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயின் அவள் பார்த்து கேட்டதும் இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற செட் அவங்க இருந்து போகிறா. அங்கே போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இதை லீக் பண்ணி விட்டு நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியல அப்படின்ற சைட்டு திரும்ப வந்துட்டு கேவலமான பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிருது. லீயோட ஹக் பண்ணிக்கிட்டது, காவ் வந்து ஹக் பண்ணது, அங்கே எல்லாருமே வந்துட்டு மோசமாக நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுமே இந்த பொண்ணு தானே அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அங்கே வந்துட்டு என்னப்பா இது வந்துட்டு அந்த மாதிரி டைப்பான நீ பொண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ வேமா வந்து அங்கே காவ் வந்து அவளை காப்பாற்றிடுறான். எந்திரி உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை, அங்கே கூட இருக்கிறது நான் தான் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அம்மா நீ என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்க, அசிங்கம் இல்லாமல் வேலை பண்ணிட்டுருக்கியா, நீ ரெப்படேஷனை கெடுக்க பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவகிட்டையுமே என் பையனை விட்டு விலகி இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அம்மா வாய முடுங்க, நீங்கள் எதுக்காக அவ மேலே வந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ லீ வந்து இப்படி யாராச்சும் அவளை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிடுறான். நீ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வான் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இந்த அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே லீட்டை நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உள்ளே பண்ண இந்த வேலையை நீ திரும்ப பண்ண வேணாம் அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நான் லைக் கிடையாது உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் கூட இருக்க வரைக்குமே வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது அவன் கிஸ் பண்ண போனால் அதை ஸ்டாப் பண்ணதுமே நீ என்ன காவ் எதுவும் லவ் பண்ணுறியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்ல வரா, இல்லை நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்றதவே சொல்லிடுறான். பிறகு அவங்க அம்மா பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. எதுக்காக நீ அங்கே வந்துட்டு இப்படி அசிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன உன் மேரேஜுக்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கல, எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு மிங்க தான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோ தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அட பாவி என்னடா பண்ணி தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்களுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அங்கே உடம்புடி அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவன் பார்க்க வந்தாலுமே அவங்க மூஞ்ச திருப்பிக்கிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, இதுக்கப்புறம் நீ அவளை போய் மீட் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க கோவமாயிட்டு ஏமா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவங்க பார்த்தா அங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னத்தையும். அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே அவங்க ஃபியான்ஸே வந்துடுறா. நான் வந்துட்டு என்னோடய வெட்டிங் இன்விடேஷன் தான் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த சிசியை கொடுத்ததுமே சரி ஓகே நீங்கள் நல்லபடியாக இருங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு எப்பயுமே இப்படி வந்து ஒரு 3வது மனுஷியாக தான் இருந்தாகணும், என்னோடய லைஃப்பில் வந்து நீ நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. நீ என்ன பண்ணாலுமே அவர் எனக்கு தான் சொந்தம், உன்னை எப்பயுமே ரொம்ப லவ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் யார் வந்துட்டு அவரை லவ் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட இப்போ சொன்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அது எல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. உன்னோட நடிப்பை பற்றி நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நீ அந்த மேரேஜுக்கு வந்தே ஆகணும், நீ தான் என்னோட பிரைட் மெய்டாகவே இருக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ உடனே கோவப்பட்டு வேற நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு நீ வந்துட்டு ஒரு லெவல் என்னமோ அதுக்குள்ளே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினதும் அவளுக்கு அங்கே தலையெல்லாமே பெயின் ஆகிட்டு மயக்க வர ஆரம்பிச்சிருது. அவங்க மெடிசன் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மெடிசனை தூக்கி அங்கே கீழே கொட்டி விட்டுட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் பாவம் அந்த இடத்துல மயக்கமாயிடுறா. அப்போ அங்கே லீ பார்க்க வந்துட்டு இப்படி மயக்கமாயி கிடக்கிறத பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம கவுமே பார்த்துடுறான். என்னாச்சு அவளுக்கு அப்படின்ற சொன்னது நீ அவட்டிருந்து விலகிடு, உன் குடும்பத்தால் தான் அவளுக்கு எப்பயுமே தொந்தரவு, டோட்டல் குடும்பமே சேர்ந்து அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நல்ல மாதிரியாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் எந்த ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்டதுமே ரூம் நம்பர் சொல்கிறாங்க. ஸோ இவ உடனே அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே போய் நம்ம ஹீரோயினை பார்த்தது ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்னை வந்துட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுன்னு அவ சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. உங்களோட மேரேஜை பாருங்க அப்படின்றத சொல்லிடுறா. ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே பார்த்தா பீனட்ஸ் குக்கீஸாக அவள் ரெடி பண்ணிட்டுருக்கா. இது வந்து அவளுக்கு அலர்ஜி, இதை சாப்பிட்டதுமே அவள் வந்து செத்து தொலையிட்டுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அங்கே வந்துட்டு அவங்க 2 பேரும் ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சதும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க, ஏதாச்சும் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவள் அந்த ஸ்மெல்லை பார்த்ததுமே இது பீனட் போட்டிருக்கு, நான் சாப்பிட முடியாது, இது அலர்ஜின்னு சொன்னதும் நான் வந்துட்டு பாமேன் உனக்காக கொண்டு வந்தா, நீ என்ன இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூடாக காமிச்சிட்ருக்க, என்ன சாப்பிட
முடியாது, ஏன்னா சாப்பிட்டா செத்தா போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வாயில் பிடிச்சி அங்கே திணிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு வெட்டிங் ஏற்பாடானா அவ்வளோ ஒரு ஹாப்பியில் அந்த சிசி இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரிங்கெல்லாமே கொண்டு வர சொல்கிறாங்க. ரொம்ப அவளை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக ரிங்கை கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போகும்போதே அவளுக்கு தலை சுற்றி மயக்கமாகி கீழே விழுந்ததுமே அவங்க வந்துட்டு ரிங்கை போடாமல் வேகமாக வந்துட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி போயிடுறான். ஸோ இதனால் அந்த மேரேஜ் அங்கே வந்து ஸ்டாப் ஆகி போயிடுது. எல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இங்கே லீவை பிடிச்சி அவன் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அவன் நிலைமை வந்துட்டு இவ்வளோ மோசமாக இருக்குது, நீ ஏன் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னதும் என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, ஏன் ஹர்ட் பண்ணதெல்லாம் பார்த்தாது இன்னுமே அவ்வளோ மனசை நோடிக்கணும் நான் பேசிகிட்டு இருக்கேன், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே திட்டினதுமே அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க சிஸ்டர் கால் பண்ணி அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னதும் என்ன புதுசாக ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டுருக்கியா, மரியாதையை ஃபோனை வையின்னு சொல்லிட்டு நம்பரையுமே எங்கள் பிளாக் பண்ணி விட்டான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அப்போ அவங்க அம்மா என்ன உன் பிரதர் வந்துட்டு பேசினானா வர்றானான்னு சொன்னதும் இல்லை அவன் வந்துட்டு எங்கே இருக்கான்னு தெரிலன்னு சொன்னதும் உண்மையே சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த மிங்கோட தான் சேர்ந்து இருந்துட்டுருக்காமா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அந்த லேடிக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு கத்துறா, அம்மா ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்றத அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வர்றான். அப்போ அவள் ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா, எதுக்காக வந்த, அவளுக்காக நீ வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டே இல்லை, இப்போ எதுக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டுருக்க, போய் அவளோடவே சேர்ந்து இருக்க வேண்டியதானே, போய் நீ அவ்வளோவே மேரேஜ் பண்ணிக்கோ, எதுக்காக நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அம்மா உன்னை ஃபைனலாக ஒரு டைம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அதை கூட நீ நிறைவேற்றாமல் போயிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அவங்க டெட் பாடியை பார்த்துட்டு இவே ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினை லீ ரொம்ப நல்லாவே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. நீ எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லும்போது இப்போ நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டாங்க கேட்கும்போது மேரேஜ் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கவலையாயிருது. சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஷீ வந்து கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு கடைசியில் நீ என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணம் ஆயிட்டலன்னு சொன்னதும் என்னாச்சு அம்மாக்குன்னு சொன்னதும் நீ ஒன்று என்னோட அம்மா உன்னோட அம்மான்னு சொல்ல தேவை கிடையாது, நீ அவனோட லைஃப்பை எப்போ வந்தையோ அப்போ தான் வந்துட்டு அவனோட லைஃபே நாசமாயிருச்சு, இப்போ என்ன உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன் நீ எப்பயுமே என்னை இப்படி தப்பாகவே பேசிகிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஏன்னா நீங்கள் லைஃப்பில் நீ திரும்ப வந்தது தான் அதே பண்ண பெரிய தப்பு, இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் எங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போனதுமே இவன் ரொம்பவே இங்கே கவலையாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. சொல்லி என்னாச்சு ஏன் அழுகிறேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை, என்னை தூரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறியான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம காவ் வந்துடுறான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்போ இவளை விட்டு போயிடு அப்படின்ற சொன்னதும் நான் கொஞ்சம் நேரம் மட்டும் அவட்ட பேசணும் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற சொன்னதும் அவனுமே அங்கேருந்து போயிட்டுருக்கான். எதையுமே என்கிட்ட நீ ஏன் சொல்லாமல் மறைச்ச, நீ ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, இதுக்கப்புறம் உன்னை நான் கேர் பண்ணி பார்த்துக்குருவேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொன்னதும் ஏன் நீ இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க, எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து கவலைப்பட்டவங்க பேசிகிட்ருக்கான். அப்போங்க நீ வந்து பேசுனது போதும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ அவளை தொந்தரவு பண்ணிகிட்ருக்காம தயவு செஞ்சு இங்கேருந்து போன்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. நீங்கள் ஷாப்பிங் வந்துருந்தான் அந்த சிசியை பார்த்து இந்த பொண்ணு தானேப்பா அதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் எதுக்காக என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் கல்யாண மண்டபத்தில் உன்னை தானே உன்னோட ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், இது ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கே எல்லாரும் தான் பேசுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்தும் போது அங்கே அவன் நீ கண்டிப்பாக செத்து போயே ஆகணும்டி, ஒன்றால் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நீ வெயிட் பண்ணு நான் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் அங்கே கத்தி வச்சு குத்த வந்துடுறாங்க. அப்போ காவூடால் வந்து விழுந்து அவனுக்கு கத்தி குத்து பட்டுது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு இப்போ நல்லா இருக்கார், பட் எப்போ முடிப்போருன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு எந்திரி, என்னால் தான் உனக்கு இப்படி நிலமைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, உண்மையிலே நான் லீயை லவ் பண்ண கிடையாது, நாங்கள் சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம், நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டு போயிடுறான். தயவு செஞ்சு எந்திரி, நீ வந்துட்டு எந்திரிச்சா தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உன்கிட்ட நான் பேச முடியும்னு சொல்லும்போது அவனுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. அப்போ அங்கே ஸ்ரீ வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறா. எங்கள் அம்மாவை கொண்டது பத்தாதுன்னு என் பிரதரையுமே சாவடிக்க பார்க்குறியா, எதுக்காக நீங்கள் வந்து
வந்திருக்கான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடித்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தினதுமே அப்போ அங்கே காவ் நீ இப்படிலாம் பண்ணாத தயவு செஞ்சு அவளை விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவள் பிரதர் நீங்கள் வாயை மூடுங்க உங்களால் தான் இத்தனை பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வீடே நாசமாயிடுச்சின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த ஒரு டைம் ஆச்சு என் பேச்சை கேளு எனக்காக விட்டுருன்னு சொன்னதும் என் பிரதருக்காக நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் இல்லைன்னா நான் கொன்றுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டதுமே அங்கே கட்டிலில் தலை வந்து இடிச்சிருது ஹீரோயின் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா பிறகு அவள் நம்ம பேசாமல் இங்கேருந்து போயிடுறது தான் நல்லது இல்லைனா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கையை விட்டு போயிடும் யாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா தலையெல்லாம் சுற்றி அவங்க வந்துட்டு அப்படியே அங்கே மயக்கமாயிடுறா அப்போ அங்கே வந்துட்டு ஒரு கார் வந்துடுது அப்போ அங்கே வேகமாக வந்து நம்ம லீதா அவளை அங்கே வந்துட்டு மொதல் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வம்பு பண்ணி தூக்கிட்டு போகிறான் தயவு செஞ்சு நீங்கள் என்ன விடுங்க அப்படின்றத சொல்லும்போது எங்கே நீ வந்து போயிட்டுருக்க நீ என் கூட சேர்ந்து அப்ராடுக்கு வா அங்கே வந்து மெடிசன் கண்டுபிடிச்சாச்சு உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடலான்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டவே ஹக் பண்ணிக்கிறான் தயவு செஞ்சு விட்டுருங்க நான் இருந்தால் யாருக்குமே நிம்மதி இருக்க மாட்டேது அப்படின்றத சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன லைக் பண்ணலைன்னு நீ காவை தானே லைக் பண்ணிட்டுருக்கா அப்போ நீ அவன் கூட சேர்ந்து உயிரோடு இருக்கணுமா இல்லையா அப்படின்னா என் கூட வான்னு சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க காவ்கிட்ட 1,00,000 கொடுத்து அனுப்பிவிட்ருக்காங்க நான் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து வேகமாக ஓடி வந்துட்டு அங்கே கவலைப்பட்டு தேடிட்டு இருக்காங்க ஹீரோயின் எங்கே அப்ராடு கூட்டிகிட்டு போய் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிருச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே லீக் அதை ரொம்பவே கேட்டு கவலையாகிருது இங்கே தலைவலி தாங்க முடியாமல் அவள் கத்தி அழுததுமே அவளுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்போ நான் ஒரு டைம் ஆச்சு சாகிறதுக்குள்ளே காவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்றத சொன்னதும் லீக் அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாகிட்டு அழுதுட்டு கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான் இவனை பார்த்தா ஃபோட்டோவை பார்த்து அங்கே அவ்வளோவதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கமோ அங்கே ரொம்ப கோமாயிட்டு ஃபோட்டோவை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையெல்லாம் கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னுமே இவ்வளவே நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா இவ்வளோ அப்படியே கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லும்போது அவள் கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு அப்படின்னா அன்றைக்கி ஆள் அனுப்புனது நீ தானா இந்த மாதிரி வேலை நீ பண்ணேன்னு வச்சுக்கோமே இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அவள் ஹக் பண்ணிட்டு அழுகிறா நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை இப்படி பாதிலே விட்டீங்கன்னா அப்படின்ற சொன்னதும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சேர்ந்து தானே இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க ஒரு பொண்ணை எந்த லெவலுக்கு பாடப்படுத்துவீங்க இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிடுறான் லீ ஹாஸ்பிட்டல் அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கவலையாகிட்டு இருக்கான் இப்போ டாக்டர்கிட்ட என்னாச்சுன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் வந்துட்டு மனசை திடமாக்கிக்கோங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகணான்னு சொன்னதுமே அங்கே கால் பண்ணி நம்ம காவ்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் காவ் அங்கே வந்து எங்கே அவ்வளோன்னு சொன்னதுமே இப்படி விஷயத்த சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு சண்டை போயிடுறான் இப்போ சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ டாக்டர் வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்ச லெவலுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம காவ் அங்கே அவ்வளவே நினச்சேங்க ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிறான் தயவு செஞ்சு எந்திரி நான் வந்துட்டு நினச்ச மாதிரி எதுவுமே என் லைஃப்பில் நடக்கவே இல்லை ஆரம்பத்துலேருந்து உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் அதுவுமே நடக்க மாட்டுது இப்போ வந்துட்டு சில தடைகள் எல்லாமே நீங்கி இருக்குது தயவு செஞ்சு நீ இப்போயாச்சும் எந்திரி அப்படின்றத சரி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஹாப்பியாகிட்டுருக்கு நீங்கள் தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்ட ஹக் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அது எல்லாத்தையுமே அங்கே லீக்கு பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது ஏன்னா அவனுமே உண்மையாக ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறான் நம்ம ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப வாழணும்னு ஆசைப்பட்டேன் பட் என் லைஃப்பில் எழுதியிருக்கிறத பார்த்தியா சின்ன வயசுலேருந்தே உன்னை வந்து நான் பிரிஞ்சுட்டேன் இப்போயுமே நான் வந்து உன்னை விட்டுட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறா அங்கே லீக் அதெல்லாமே கேட்டுட்டு கவலையாயிட்டு நீ வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் சரிதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் பிறகு அங்கே வந்துட்டு அவன் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றலாமான்னு ட்ரை பண்ணதுமே இல்லை இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அவங்க லீ வந்து இப்போ நான் வந்து அவளை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது உனக்கே தெரிஞ்சிருக்கும் நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னபோது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான் நம்ம ஹீரோயினை உனக்கு என்ன இது பிடிச்சிருக்கா ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லும்போது ரொம்பவே வந்துட்டு அங்கே சந்தோஷமாயிருது ஹீரோயினுக்குமே அதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான் பட் அங்கே அவளுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு நடக்க முடியல ரொம்ப வந்துட்டு என்னமோ பண்ணுது உடம்பு முடியலாமே வந்துட்டு ரொம்ப கொட்டிகிட்ருக்கு அங்கே நம்ம ஹீரோவில் ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறான் திடீர்னு அங்கே தலையெல்லாமே பெயின் ஆகிட்டு பயங்கரமாக கத்துறா அங்கே வந்துட்டு கையை பிடிச்ச வாட்டு வந்து பெயினில் தாங்க முடியாமல் அங்கே கடிச்சு வச்சிடுறா அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சரியானதுமே நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்களை ரொம்பவே நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணதும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது
அப்படின்ற சைட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்படி அங்கே தூங்க வச்சுடுறான். அதுக்கப்புறம் அவங்க முழிப்பு வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அரண்டு போயிட்டு நீ யார் அப்படின்ற சட்டு கேட்டுட்டு கடைசியில் அடையாளம் தெரியாமல் போயிடுது. டாக்டர் ஆல்ரெடி சொல்லி தான் விட்டுருக்காங்க அவளுக்கு ஞாபக மருதிகளுமே அதிகமாக வர ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது அப்பாவே நீ என்ன மறந்து போயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு சின்ன வயசில் என்கிட்ட வந்துட்டு நீ ஒரு ஹார்ட் சைஸ் ரெட் ஸ்டோன்லாம் எடுத்து கொடுத்த பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ளார்ஸ்லாம் உனக்கு பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னதும் எனக்கு எது ஞாபகம் வரல நீ மரியாதையை ஃபோன் சொல்லிட்டு அங்கே போட்டு பயங்கரமாக அடிச்சங்க ரொம்ப கோவப்பட்டதும் நீ கோவப்படாத நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நைட் அங்கே சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டு அங்கே கதவை நாக் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் திறக்க மாட்டா. சின்ன வயசுலேயே இப்படி தான் பண்ணுவா போல். அப்போ அங்கே ஒரு சாங் பாடி அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே வந்து சாப்பிட வச்சுருக்கான். ஸோ அதே சாங் இப்போ பாடினதுமே ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணிடுறா. என்ன இந்த சாங் உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற சரி கேட்டதும் ஞாபகம் வரலை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத நீ வந்துட்டு கவலைப்படாமல் இருந்தால் போதும் நான் யார் தெரியல நான் கவுதா அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு நான் வந்து சின்ன வயசில் வந்துட்டு இருந்த மாதிரியே எப்படி இருப்பேன் நீயுமே பெரிய பொண்ணாயிட்ட நானுமே பெரிய பையன் ஆகிட்டேன் அதனால தான் ஃபேஸ் எல்லாமே மாறி போயிடுச்சு இப்போயாச்சும் உனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சான்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வரல நீ போன் சைட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பயங்கரமாக வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என் கூட நீ வான் சைட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்கான். உனக்கு இப்போ ஏதாச்சும் ஞாபகம் வருதா அப்படின்ற சைட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்டோனை வேற அந்தங்க தேடிட்டுருக்கான். கடைசியில் அந்த ஸ்டோனுமே கிடச்சிருது. இங்கே பாரு அந்த ஸ்டோன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற சைட்டு கேட்டதுமே சின்ன வயசில் நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஆமாம் எனக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னதுமே அவங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவளை அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு வந்துட்டு இப்போ ஞாபகம் மறதியுமே வர ஆரம்பிச்சிச்சுல்ல அப்படின்னா நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் சாக போகிறேன்லான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கவலைப்பட்டதுமே யார் சொன்னது அப்படிலாம் கிடையாது நீ கூடிய சீக்கிரம் நல்லாயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேருமே சேர்ந்து ஃபைனலாக ஹாப்பியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் அவள் வந்துட்டு எடுத்துட்டு அதில் வந்துட்டு அழகாக எழுதிலாம் வச்சு அங்கே ஒட்ட வச்சிட்ருக்கா. ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஹாப்பியாக இருது. அப்படியே அவன் கூட சேர்ந்து ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு யார் நீ நீ எதுக்காக என் பக்கத்தில் இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே என்ன நீ மறந்து போயிட்டியா நான் யாரும் தெரியுதான்னு சொன்னதும் அடப்பாவி என்கிட்ட நீ தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அங்கே பாரு நீ வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஒட்ட வச்சுருக்க பாரு நம்ம 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது. அங்கே தலையெல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு நீ என்னை விட்டுருன்னு சொல்கிறா. அவளுக்கு திடீர்னு பார்த்தா அங்கே தலையெல்லாமே பெயின் ஆகிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அழுதுட்டு அவள் மயக்கமாக ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறான். திரும்ப அங்கே வந்துட்டு முழிப்பு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு தன்னையுமே ஏமாற்றிட்டு அவளையுமே இப்படியே சொல்லி அங்கே வந்து சமாதானப்படுத்த தான் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நான் வந்துட்டு ரொம்ப அமைதியாக வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸில் உன் கூட சேர்ந்து போய் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வந்துட்டு ஒரு ரிவர் சைடில் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோயின் அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் சாகும்போதாச்சும் நிம்மதியாக சாகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் மேலே சாஞ்சிட்டே அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. நான் வந்துட்டு உனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே அவங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே அவளோட உயிருமே போயிடுது. அவனுக்கு தாங்கவே முடியல. சின்ன வயசுலேருந்து வந்து லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்துலேருந்து கூடவே இருக்க முடியல. அவளோட லைஃப்லேயுமே கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே பார்க்கல. ஃபைனலாக பார்த்தா இப்படி ஒரு பேட் எண்டிங்காகவே இந்த மூவியுமே முடிஞ்சு போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.